நம்ம ஊர் கிராமங்கள்ல அந்த திருவிழா அப்ப மஞ்சள் தண்ணி எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊத்தி விளையாடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெயின்ல சிமிலரா ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த ஃபெஸ்டிவல் அப்ப அங்க இருக்கக்கூடிய மொத்த பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும் மொத்தமா கேதர் ஆகுறாங்க. சோ இவங்க கேதர் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு 100 டன் தக்காளி பழத்தை அந்த இடத்துல கொட்டி வச்சிருப்பாங்களாமா. சோ தட் இங்க இருக்கிற பீப்புள்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் அந்த தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து மாத்துக்கட்டுல இருந்து அடிச்சுக்குவாங்களாம். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவலை தான் அங்க ஸ்பெயின்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு லா டொமாட்டின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து கிட்டத்தட்ட தக்காளி பழம் மட்டும்தான் அலவுடு. நம்ம இஷ்டத்துக்கு எந்த பொருள் வேணா எடுத்துலாம் அடிக்க முடியாது. சோ இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தர் மேல எரியறீங்கன்னா அந்த தக்காளி பழத்தை முன்னாடியே ஃபுல்லா கசக்கிடணும். ரெண்டாவது வந்துட்டு நீங்க தக்காளி பழத்தை மட்டும்தான் எரியணும். அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற எந்த பொருள் எடுத்தோ மற்றவங்களை வந்து அடிக்கக்கூடாது. இது எதுக்காகன்னா அங்க இருக்கிற பீப்புள்ஸ்ல வந்துட்டு ஒருத்தர் காயப்படுத்திக்காம இருக்கிறதுக்காண்டி இந்த ரூல்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த ஃபெஸ்டிவல் கரெக்டா எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1945 அப்ப அங்க பரேட் ஒன்று நடத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ பரேடுக்கு வந்த பீப்புள்ஸ்லாம் அதை செலிப்ரேட் பண்றதுக்காண்டி வெஜிடபிள்ஸ் எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. சோ அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமே இதே வந்துட்டு அங்க இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு வருஷம் வருஷம் ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.